எனர்ஜியா இருக்கு. அண்ட் வெல்கம் டு கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். சரி, இன்னைக்கு ஷோ வந்துட்டு சூப்பரா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஆமா, அதுக்கு யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்? கண்டிப்பா மென்டார்ஸ் தான் கூப்பிடணும். Let's welcome our three beautiful mentors on stage. மூணு பேர் தான் கூப்பிட்டோம். ஆமா, 2 பேர் தான் வந்திருக்காங்க. திவாகர் எங்க? திவாகர் நான் சொல்றேன். நம்ம காமெடி கேங்ஸ்டர் முதல் எபிசோட்ல திவாகர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ பார்த்து சங்கர் சாரே வீட்டுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரா? இல்ல வாய் மேல அடிச்சாரு. அதனால அவர் இல்ல. சரிண்ணே, நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. மூணாவது மென்டாருக்கு நாங்க எங்க போறது? எங்க? எங்க கிட்ட 3 டீம் இருக்கு. இப்ப திவாகர் அண்ணா வருவாரா வரமாட்டாரா இல்ல வேற ஏதாவது? அப்படிலாம் நாங்க சும்மா விட்டுருவோமா? ஏன்னா 2 டீமை நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு இன்னொரு டீமை சும்மா விட்டா ஆமா, அது எவ்வளவு பெரிய பாவம். Correct. அதனால அந்த டீமை மென்டர் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் மென்டரை உள்ள இறக்க போறோம். யார் அது? அது சும்மாலாம் நாங்க கூப்பிட முடியாது. நீங்க பில்டப் கொடுத்து சாங் கொடுத்து அவர் சாதாரணமானவங்க. டிஜே பாட்டு போடு. போடுங்க. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கழுப்புள் தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப உங்களை ஒரு டெலிவிஷன்ல பாக்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஷோல வந்துட்டு 2 ஆங்கர்ஸ், 3 மென்டார்ஸ் அண்ட் இவங்க எல்லாத்தையும் தாண்டி 3 சூப்பரான கண்டஸ்டன்ட் டீம் கூட இருக்காங்க. நம்ம ஷோல ஃபன் இருக்கு, என்ஜாய்மென்ட் இருக்கு, கலக்கல் காமெடி ஸ்கிட் எல்லாமே இருக்கு. ஐ அம் வெயிட்டிங். ஓகேண்ணா, சரிண்ணா, நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. Thank you. உடனே தும்பா சில்லு சில்லா கொட்டும்பா உடம்ப மடிச்சு தாரா, டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. உனக்கு பைத்தியம் புடிச்சிடுச்சு. அது- புரியுது. யார வர சொல்லணும்? ஆமா. செட்டே பலபலன்னுது. ஐயா. அதானே? ஐயா. So let's welcome our beautiful judges on stage. ஐயா ஐயா ஸ்டாப் பண்ணுங்க. தம்பிங்களா நீங்களா கிளம்புங்க. 1 மணி நேரம் நீங்க மட்டுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா ஷோ நல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்த பின்னாடி தான் ஸ்டேஜ் சும்மா அப்படியே தெரிக்கிற மாதிரி எல்லார் முகத்துலயும் பாருங்க. அந்த குழந்தைங்க முகத்துல எல்லாம் இந்த பச்சை குழந்தை முகத்துல பாருங்க எவ்வளவு ஒரு யாரு பச்சை சந்தோஷம். குழந்தை எச்ச குழந்தை மாமா? ஐயா சரி, ஓகே, நீங்க இப்ப போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. உங்களுக்காக நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ஃபன், காமெடி எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. போய் கூச்சோண்டு. என்னண்ணே? 1 2 3 4 நோ, ஏன் இது மோசம், இது நம்பிக்கை துரோகம். ஏன்? என்னாச்சு? 6 ஜட்ஜ் வராங்கன்னு சொன்னாங்கம்மா. எப்படி நீ பார்த்தா 4 தான் வருது, மீதி 2 எங்க? இல்ல சம்திங் ராங். திவாகரையும் காணும் 2 பொண்ணுங்களையும் காணும். ஐயோ, எங்கேயோ இடிக்குதே. அடுத்த வாரம் பாருங்க, நாஞ்சல் விஜயன் காணோம் 2 பொண்ணு காணோம்னு வரும். அதுக்கு அடுத்த வாரம் என் கூட 2 பொண்ணு காணோம்னு வரும். அப்புறம் நீங்க வேற இப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருக்க வேணாம். என் கவுண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. 4 தான் இருக்கு, இன்னும் 2 எங்க? 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 So let's welcome our new judges Kalyani and Abhinaya to the stage. வாவ், 2 பேருமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வண்டர்ஃபுல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சரி, நீங்க 2 பேரும் புது ஜட்ஜஸா எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஷோவை இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல பாத்துட்டு இருக்காங்க. வட கொரியால இருந்து கூட எனக்கு கால் பண்ணாங்க. ஆங்கரிங் நல்லா பண்றீங்க. ஆமா. எனக்கு ஷோக்குள்ள வந்திருக்கேன் அப்படியே அந்த சைடு. ஓகே ஜட்ஜஸ், நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் வெல்கம் டு அவர் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். நீங்க போய் உங்க சீட்ல போய் உட்காருங்க. நான் வேணா டிராப் பண்ணுவேன். நான் டிராப் பண்றேன். நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ல மென்டார்ஸ் வந்துட்டாங்க, பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம பசங்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. சோ இந்த ஜோஷோடவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிட்ட போய் பாத்துடலாமா? கண்டிப்பா. வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன். மாமா மாமா, இது இன்னைக்கு பேப்பரா? இது இன்னைக்கு மட்டும் பேப்பர் இல்லம்மா, என்னைக்குமே பேப்பர் தான்.
விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய். ஏங்க எந்திரிங்க. ஏன்பா எழுந்திரிப்பா. அம்மா பொண்டாட்டி எங்க இருக்கீங்க? ஏங்க 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 இருங்க இருங்க இருங்க. ஐயா, காலையில எந்திரிச்சோன்னா தெய்வத்தோட மூஞ்சில தான் முழிக்கணும். அதனால நீங்க என் அத்தை மூஞ்சிலே முழிங்களேன். அம்மா மூஞ்சி. அம்மா அம்மா பாப்பா இருப்பா. நம்ம வீட்டு மகாலட்சுமிப்பா, அவ மூஞ்சில தான் நீ முழிக்கணும். ஓ, மகாலட்சுமி. மகாலட்சுமி. இல்ல 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 அத்தை மூஞ்சில தான். பொண்டாட்டி மூஞ்சில தான். இல்ல அத்தை மூஞ்சில தான். இல்ல பொண்டாட்டி மூஞ்சில தான். ஐயோ, பொண்டாட்டி. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேர் பக்கத்துல வாங்க. 2 பேர் பக்கத்துல வாங்க. எதுக்கு நம்ம குடும்ப சண்டை? இப்ப நான் என்ன பண்றேன், உங்க 2 பேர்த்து மூஞ்சில ஒண்ணாவே முழிச்சறேன். சரியா? இங்க மூஞ்சி காட்டுங்க. அப்பா எப்படிப்பா இருக்குப்பா, கட்டத்தில் இருக்குப்பா. ஏய், நம்ம 10 மாசம் சுமந்து பெத்த பையன் எங்க? நம்ம 10 மாசம் தண்ணி எங்க? ஏன்பா என்னப்பா ரொம்ப இழைச்சு போயிட்ட? ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. அது இன்னைக்கு மட்டும் ஸ்கூல் இல்லப்பா, அது என்னைக்குமே ஸ்கூல் தான். நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். ஏங்க 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 இருங்க டீ குடிச்சிட்டு போங்களேன். டீயா? டீ 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 டீ. ஒரு நிமிஷம்ப்பா, காஃபி குடிச்சிட்டு போப்பா. காஃபியா? அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. மருமக வந்து ரொம்ப பாசமா உனக்காக டீ போட்டு கொடுத்திருப்பா. நீ மருமக போட்ட டீ தான்ப்பா குடிக்கணும். ஆமா. இல்ல 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 உங்க அம்மா எவ்வளவு அன்பா வந்து உங்களுக்கு காபி போட்டு கொடுக்குறாங்க. நீங்க காப்பியே குடிங்க. காபி இல்ல டீ தான். இல்ல காஃபி தான். டீ தான். காஃபி. ஐயோ, இருங்க இருங்க இருங்க. நான் இப்ப நான் காப்பியை குடிக்கிறதா இல்ல டீயை குடிக்கிறதா? இந்த பாலை குடி. காபி சரி வாங்க எல்லாரும் உட்காருங்க. அழகா நம்ம டிவி பார்க்கலாம் ஃபேமிலியோட. எனக்கு ஏங்க ஏங்க எனக்கு கார்னர் சீட். கார்னர் சீட். உட்காரு உட்காரு உட்காரு. இப்படி உட்காருங்க. ரெடியா இல்ல? அங்க பாருங்க, டிவி பாருங்க, டிவி பாருங்க. என்னைக்கு பிடிச்ச அந்த டிவி போடுங்களேன். அத்தைக்கு பிடிச்ச அந்த டிவி. அந்த டிவி. எப்பா மருமக பிடிச்சக்க இந்த டீ போடுப்பா. மருமக பிடிச்ச இந்த டிவி. இந்த டிவி. ஏங்க இந்த டிவி போடுங்க. இந்த டிவி. எப்பா அந்த டிவி போடுப்பா. அந்த டிவியை போடுப்பா. சரி ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு போடுறேன். சரியா? அப்பா போட்டுறாப்பா. இருக்குப்பா, கட்டத்தில் இருக்கு. சரி டிவி பாருங்க. இந்தாங்க சாங் உங்களுக்காக. நீலவானம் நீயும் நானும் கண்களே ஆசையாய் கைகளே ஓ கனவா? நான் கூட எங்க குடும்பம் தான் இப்படி எல்லாம் பாசமா இருக்குன்னு நினைச்சேன். நம்ம குடும்பம் என்னைக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு? என்னப்பா சத்தம்? ஐயோ கடவுளே, அம்மா தூங்கிட்டு இருக்கேம்மா. டேய் எருமை மாடு ஏறுடா. எந்திரியா? எந்திரிக்க எந்திரிக்க. யோ ஏன் மூஞ்சில முழியா ஃபர்ஸ்ட்? டேய் ஏன் மூஞ்சில முழிடா? யோ அவ மூஞ்சில முழிக்காத. நல்லா இருக்கு அந்த மூஞ்சி. ஏன் மூஞ்சில முழியா? டேய் அவ மூஞ்சில முழிக்காதடா, இன்னைக்கு 4 விளங்கிடும். ஆமா அவ மூஞ்சில முழி. அப்படியே அந்த 4 சிரிச்சிங்க ஆச்சிர போடு. வீடா இது? யோ இப்போ நான் யார் மூஞ்சில தான் முழிக்கணும்? முதல்ல நான் குளிக்கணும். ஏனிங்களா அவனை எழுப்புறீங்க, என்ன குளிப்பாட்டீங்களா காலையில இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு? ஏன்பா கோவப்படுற? அப்படிதாண்டி பேசுவேன். இப்பவும் கட்டத்துல இருக்காப்பா? இல்ல, உன் கிட்டத்திலே இருக்கு. எந்த டிவி போடலாம்? யோ அந்த டிவி வையா. அந்த டிவியா? அந்த டிவி. டேய் இந்த டிவி வைடா. இந்த டிவி வைக்கவா? நான் இந்த டிவி. ஏய் அந்த டிவி வை. எந்த டிவி? அந்த டிவி தானே? டேய் இந்த டிவி வைடா. ஏய் அந்த டிவி இந்த டிவி வைக்கலாம். இப்போ நான் எந்த டிவி தான் போடுறது? டிவியை தூக்கி அடக்கி போடு. ஏன்னா 1 மாசம் டிவி இருக்காதடா. ஏன்னா வேலை பார்த்தீங்களாடா? அப்பா இதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா. அப்படிதானே பேசுவேன். ஏன் அப்பா இதெல்லாம் பேசக்கூடாது? ஆள் நல்லா வந்துட்டா அப்புறம் அப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏடி எல்லாமே நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் இந்த பிரச்சனையே நடக்குது. ஏண்டி நீ எப்ப இந்த வீட்ல காலடி வெச்சியோ அப்பதாண்டி ஆரம்பிச்சது பிரச்சனை. சொன்னாங்க சும்மா இருந்த சிட்டுக்குருவி என் சீண்டுவானே, அது வந்து என் தலையில புடிச்சு நோண்டுவானே. கிளிப்பாங்க ஓடி தெரியாதவ
பாப்பாவா ஒரு நோ பாப்பாவா அது மாதிரி நீங்க சொல்றது அப்பா இப்ப நீ எதுக்குப்பா ரைம் சொன்ன எனக்கு பழமொழி தெரியாதுல ரைம் தான் தெரியாது அப்பா என்னப்பா ரைம் சொல்லிட்டு இருக்கான் இருக்குப்பா கட்டத்துல இருக்கு அப்பா வாடிய சிரிக்கி வாடி என் பொறிக்கி இருடி ஹாரி பாட்டர் மாதிரி எந்த அடிக்கிறான் பாருப்பா இன்னைக்கு வாடி 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 தூக்கி எறிய போடு என்ன அம்மா எங்க போற இப்படி இந்த மாதிரி ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது ஆமா மாத்தி மாத்தி அடிக்காதீங்க ஒண்ணு இவரே அடிக்கடா அப்பா என்னப்பா இதுவும் கட்டத்துல இருக்குப்பா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை சோ அடாவடி வம்சம் உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே அவங்களோட பார்ட்டா இவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணா ஒரு ஸ்கிட் இவ்வளோ சூப்பரா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்க டீம் பார்த்தா எங்களுக்கு தெரியுது. ஸோ நம்ம டைரக்டா ஜட்ஜஸ் கிட்ட போயிடலாம். அடாவடி வம்சம்க்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? டேரக்டா அங்க போயிடுறோம் எல்லாருமே. ஜட்ஜஸோட எனர்ஜி லெவல்ல இருந்தே தெரியுது உங்களோட ஸ்கிட் அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டா நம்ம மென்டாஸ் கிட்ட போலாம். எப்படி இருந்துச்சு? சத்தியமா சொல்றேன், சூப்பர் கிரியேட்டிவிட்டி, பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, டைலாக் டெலிவரி இருக்கு, ஓவரால் இது வந்து சூப்பர்ல தம்சம். சூப்பர். நீங்க எல்லாரும் உங்க சீட்டுக்கு போலாம். நன்றி. நீங்க மட்டும் இருங்க. இப்போ வந்து நான் அபினேஷை மட்டும் எதுக்கு நிக்க வச்சிருக்கேன்னா அடுத்த வாரத்துல இருந்து புது ஜட்ஜுன்னு நினைச்சிடாதீங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு போட்டி வைக்க போறோம். என்ன போட்டினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பழமொழி சண்டை போட்டாங்கல்ல, அது மாதிரி இந்த லேடி கூட வந்து ஒரு லேடி வந்து சண்டை போட போறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜஸ். எந்த வரிய உனக்கு அறிவு இருக்கா? பார்த்து பார்த்து பண்ணாலும் 10 மூட்டை பணியாரம், படுத்துக்கிட்டே தின்னாலும் அந்த பழனி மலை பண்டாரம், அந்த மாதிரிலாடி இருக்குது. இங்க இருந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குன்னு முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் ஏதாவது ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பேன். திடீர்னு ஒரு பழமொழினா நான் என்ன நாஞ்சல் விஜயனா வந்து சொல்லி சாட பேச தெரியாத சக்காலத்தி, சோட பேச தெரியாத சக்காலத்தி, ஒய்யா மதத்துக்கு மேல நின்னு உய்யா உய்யான்னு கத்துனாலாம். ஐயா இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. அது Come on, start the fight. இந்தாடி இந்தாடி எனக்கு தேவையில்லாத வேலை. வேலையில போறவனா நான் எதுக்கு என் பாடல்கள் ஓடணும்? ஆக்சுவலா எதுக்கு இந்த பழமொழி சண்டையை டக்குன்னு கட் பண்ணோம்னா, ஆக்சுவலா ஒரு ஆங்கரா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனா கல்யாணியை காப்பாத்தணும்ன்ற ஒரு உணர்வோட. அப்படிலாம் இல்ல, காப்பாத்த தேவையில்ல. என் பின்னாடி 3 பேக் போன் இருக்காங்க. இந்த 3 மென்டாஸ் இருக்கும்போது அவர் பயந்து ஓடிட்டார். ஆக்சுவலா நான் காப்பாத்த நினைச்சதே அவங்கள்ட்ட இருந்தேன். இல்லப்பா இது கம்ஃபர்டபுளா இருக்குப்பா, இப்படியே இருக்கும். சரி, இப்போ ஒரு சூப்பரான ஸ்கிட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கிட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட்ல ஒரு ஏவி வந்து பார்க்க போறோம். இந்த ஏவி யாரோடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செட்ல நம்ம கூட உட்காந்து ஜாலியா இருக்கிற ஒரு பர்சனை பத்தி பார்த்துடலாமா? பார்த்துருவோம். ஒரு கலைஞன் பிறப்பதில்லை, காரணம் ஒரு கருவறை அவனை கரைபடுத்தி விட முடியாது. ஒரு நகைச்சுவை கலைஞன் உருவாக்கப்படுவது இல்லை, காரணம் அவன் ஒன்றும் களிமண் பொம்மை அல்ல. ஒரு நிஜமான நகைச்சுவை கலைஞன் தோன்றுகிறான். இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை கூறுகளையும் தன் ஒற்றை சிந்தையில் உள்ளடக்கி உலகத்தின் அடிமனதின் அழுத்தங்களை தகர்த்தெறிய ஒரு நகைச்சுவை கலைஞன் தோன்றுகிறான். அப்படி நம் ஆழ் மனதில் புதைந்திருக்கும் துயரங்களை துடைத்தெறிய தோன்றிய ஓர் உன்னத கலைஞன்தான் இப்போது நம் முன் விற்றிருக்கும் நம் தனசேகர். நம்ம எல்லாருக்குமே இவரை ஒரு நடிகரா தெரியும், நகைச்சுவை கலைஞரா தெரியும். ஆனா அவை எல்லாவற்றையும் தாண்டி தொலைக்காட்சியில் ஒரு காமெடியனா வரணும்னு கஷ்டப்படுற எல்லாருக்கும் இவர் ஒரு குரு. இன்றைக்கும் வளர்ந்த அல்லது வளர துடிக்கிற தொலைக்காட்சி காமெடியர்களுக்கு இவர் பல்வேறு வகைகளில் ஒரு வழிகாட்டி. சுருக்கமாக சொல்லணும்னா, டெலிவிஷன் காமெடி அப்படிங்கிற ஆடுகளத்தில் இவர் தான் பல பேருக்கு இப்போ வரைக்கும் பேட்டக்காரன். இந்த நகைச்சுவை பேட்டக்காரனுக்கு காமெடியன் அப்படிங்கிற முகத்தை தாண்டி அப்பாவா, நல்ல கணவனா, அன்பான சகோதரனா பல முகங்கள் இருக்கு. இப்படி தனக்கு இருக்கிற பல்வேறு முகங்கள் மட்டுமில்லாம தன்னை சுற்றி இருக்கிற எல்லா முகங்கள்லையும்
புன்னகையை மட்டுமே பார்க்க நினைக்கிற இவரோட மனசு நிஜமாவே ரொம்ப பெருசு. நகைச்சுவை இந்த உலகத்தின் அதிபயங்கர ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்திவிடக்கூடிய வல்லமை படைத்தது. உதடுகளும் நம் உள்ளிருக்கும் ஆன்மாவும் ஒன்றாக சேர்ந்து புன்னகைக்கும் தருணத்தில்தான் வாழ்வின் துயரங்கள் தகர்த்தெறியப்படுகிறது. ஆனால் இங்கே நம்மில் பலருக்கு உதடுகள் மட்டுமே புன்னகைக்கிறது. உள்ளிருக்கும் ஆன்மா வலிகளால் நிரம்பி தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி வலிகளோடு போராடும் இச்சமூகத்தின் ஆன்மாவோடு உரையாடி நம் வாழ்வில் மகிழ்ச்சியை பிரசவிக்கிற மகத்தான மருத்துவர் நம் தனசேகர். இப்போது இந்த மேடையில் நம்மோடு வீற்றிருக்கும் இந்த அற்புத கலைஞனை உச்சி முகர்ந்து கொண்டாட துணிகிறது நம் கலக்கல் காமெடி யங்ஸ்டர்ஸ். பொதுவாகவே நகைச்சுவை கலைஞர்கள் அவங்களுடைய பயணம் வந்து ரொம்ப அவங்களுடைய பாதைகள்லாம் ரொம்ப கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்களை பற்றி இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். 2006 2007 தான் எனக்கு வந்து ஒரு கால் வந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஷோ இருக்குது, நீ போகணுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் போகிறேன்னு போனேன். சொன்னவன் பாவம், அவன் செலக்ட் ஆகலை. இதுதான் மீடியா. நான் சொன்னான் பாருங்க பாவம், என்னடா காலே வரல. இல்லை மாப்பிள்ள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கண்ணா. ஐயோ சொன்னேன். போனேன் நான், சிவகார்த்திகேயன், அருண் காமராஜா, அந்த கனாவுடைய டைரக்டரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோகுல்நாதன், நிறைய ஜாம்பவான்லாம் இருந்தாங்க. அப்போ தெரியாது, எல்லாருமே சாதாரணமாக ஒரு வரிசையில் நின்று இருந்தோம். சரி நம்மளை எங்கே செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வீட்டில் கால் பண்ணாங்க. நானும் என் நண்பர் நாகராஜும் போயிருந்தோம். ஃபோன் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி நம்ம ஏதோ ஒரு எபிசோட் தாக்கு பிடிப்போம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். கழகப்போதியார் வந்து டைட்டில் நான் 3 லட்ச ரூபா வந்து நான் வின் பண்ணேன். அண்ட் அடுத்ததானா ஒவ்வொரு நகைச்சுவை கலைஞருக்கும் எஸ்பெஷலாக ஒரு ஸ்டேஜ் ஏறும்போது அவங்களுக்குள்ள மனசில் பர்சனல் லைஃப்பில் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் அவங்க வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், மற்றவங்கள சிரிக்க வைக்கணும். மனசில் பெயினாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அது சொன்னால் அந்த ஸ்டேஜுக்காக ஏதோ சொல்கிறா போல இருக்கும். ஆனால் உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபினாலே ஸ்டேஜுக்கு ஏறினா எல்லாருமே அந்த டீமில் இருக்கவங்களாம் எல்லாரும் தெரியும். நான் பேக் ஸ்டேஜில் நான் போகும்போது கூட என்னோட பர்ஸ் எடுத்து ஒரு ஃபோட்டோ, எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்கினேன். அப்படியே மூடி வச்ச பர்ஸை இறங்கினோடனே நம்ம அதை எல்லாமே மறந்து மக்களை மகிழ வைத்து உண்மையாக சிரிக்க வச்சு தர்மாராக பண்ணேன். அன்றைக்கி இருந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அந்த எபிசோடு தான் டைட்டில் வின் பண்ணேன். அந்த வின் பண்ணதுக்கு முன்னாடி பின்னாடி இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது, நம்ம காட்டிக்கவும் கூடாது. எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக இதில் பிடிக்காது. துரிய அளவு கூட எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது. என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக எங்கள் அம்மா தான். காலேஜ் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்க ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி வரமாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு கரெக்டாக காலேஜ் அட்ரஸ் கண்டுபிடிச்சி அபிபுல்லா ரோடு அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே தான் வச்சாங்க. எனக்கு கரெக்டாக வந்து முதல் ஸ்டேஜில் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பார்த்து ரொம்ப பெஜாராகிட்டேன். உட்காந்துருந்தாங்க. என்னதான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலாம் கூட எங்கள் அம்மா தாண்டி வந்து கரெக்டாக கல்ச்சுரல் அன்றைக்கி என் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உட்காந்தாங்க. அது மறக்க முடியாதது. ஆனால் நான் வின் பண்ணி ஒரு சாதிச்சு வீட்டில் பூ எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அது இல்லை. அதுதான் நம்ம என்ன சொல்லுது, எல்லாருக்கும் அப்படி தானே. அவங்க முன்னாடி அதை காட்டணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்டேன். இல்லை இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதத்தோட எங்கே இருந்தாலும். அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன்னா கஷ்டப்படும் போதெல்லாம் என்னுடைய இதில் இருந்திருக்காங்க, பேசிக்கான சார்ஜில். இப்போ நான் அவங்க கூட இல்லை, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க நின்று பார்க்கணும். அம்மாவுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு அம்மாவா இந்த லைஃப்பில் இருக்கிறது யார்? உண்மையிலேயே வந்து எனக்கு அவங்க இது ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இல்லாததுக்கப்புறம் நல்லா சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அக்காவும் என்னுடைய மாமாவும். அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து இன்ன வரைக்கும் சரி அவங்களுடைய அட்வைஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் வந்து கேட்டுட்டு போகிறேன். எல்லா விஷயத்துக்குமே சரி. ரொம்ப நான் எங்கள் அப்பாகிட்ட நான் எப்படி இருந்தேனோ அவரும் அப்படி தான். என்னடா அப்படின்னு போயிடுவேன். அந்த மாதிரி தான் அக்கா கிட்ட. நானும் எங்கள் அம்மா தான் ஜாலியாக பேசிக்குவோம். ஆனால் இன்ன வரைக்கும் என்ன ஒன்றா ஒய்ஃப் கிட்ட சொல்லி அக்கா கிட்ட அதை கேளு என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் கல்யாணத்துக்குன்னு எது இருந்தாலும் சரி உண்மையாக கேட்கறது வந்து அவங்க தான். அதே போல் மாமாவும் வந்து கூட இருந்து இன்ன வரைக்கும் சரி ஹெல்ப் பண்ணுறது அவங்க தான். அதனால் இந்த இடத்துல நான் வந்து அவங்கள ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீ தானே. உன் சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர
தாரேனே உன் கூடவே. திடீர்னு ஏற்றிட்டாங்க. நம்ம தனசேகரன் அண்ணனோட அக்கா அவங்க. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வந்து என்ன சொல்லுது, எங்கள் அம்மா இல்லாத குறைய வந்து ஒரு குறையாவே இல்லை. எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து என்ன சொல்லுது, டெலிவரி ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வீக்காக இருக்கானாங்க. என்கிட்ட எங்கள் மாமனார் வீட்டில் தான் குழந்தை நான் ஒய்ஃபை வந்து விடணும். ஆனால் இல்லைடா நீ என்கிட்ட கொட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தான் பொண்ணும் சரி பையனும் சரி எங்கள் அம்மா இந்த ஸ்தானத்தில் ஒரு தாயாக இருந்து பார்த்து இவங்க தான் அதை நான் பண்ணாங்க. 5 விரல்களை கோத்து நாம 10 விரலானோம். அதே போல் என்னோட தங்கச்சி கலைவாணி. சரி மேம், இப்போ வந்துட்டு தனசேகரன்னா எங்களோட மென்டரா இருக்காரு, எங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வழிகாட்டியா இருக்காரு, அண்ட் நிறைய சூப்பரான ஒரு கமெடியன் அப்படின்ற பொசிஷன்ல இருக்காரு. நீங்க எங்க செட்டுக்கு வந்திருக்கீங்க, அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஓ, வாழ்ந்துருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நானே செஞ்சுட்டு வந்திருக்கேன். பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி. இதுக்கு காரணம் வந்து ஜெயா டிவிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரா, நெக்ஸ்ட் யார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க? So let's welcome Amarkala Sangam on stage. பத்தி நான் சொல்லி அவ பேர் என்ன தெரியுமா? 50 அடி அமிர்தா. 50 அடிக்கு இருக்க மாட்டா. அவ கரெக்டா ஒரு நாளைக்கு 50 அடி அடிப்பா. காலையில 13 அடி. எப்படி 13 அடி? மாலையில 17 அடி. ஆகா. இரவுல 20 அடி. ஆகா. வெறும் 4 அடி. 4 அடி. அதுக்கே தாங்க மாட்டாருனே. மொத்தம் 50 அடி அடிச்சா எப்படி எவ்வளவு அசால்ட்டா இருக்க பாத்தீங்களா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என் பொண்டாட்டி இப்ப வருவா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு. நான் எப்ப வேணா வருவேன். உனக்கு என்ன? கோயிலுக்கு போறேன். நானு இல்லம்மா, நான் தான் இருக்கல, நீ ஏன் ஷூ மாட்டற? உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? நான் மாட்டிக்கிறேன். ஏய், என்னடி? என்னது? இல்ல, என்ன அடி பா. ஆமா, எதுக்கு என்னாச்சா? 3 கை வலிச்சது, அதான் சும்மா அடிச்சு பார்த்தேன். 4 கேள்வி மேல கேள்வி கேக்குற? நேரம் நல்ல நேரமா, பூ வாங்கிட்டு கோயிலுக்கு போன்னு சொன்னேன். 5 நான் எப்ப வேணா போவேன். உனக்கு என்ன? சரி, நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சமைச்சு வச்சிரு, சரியா? எனக்கு சப்பாத்தி போதும். உனக்கு வேணும்னா சமைச்சுக்கோ, இல்லனா நீ பட்னி கடை. அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கு வச்சிரு, புரியுதா? அத அணையாம பாத்துக்கணும். நான் வரும்போது டீ கேட்பேன், எனக்கு போட்டு வச்சிரு. ஏய், என்னடி உனக்கு? இல்ல, என்ன டீ வேணும் உனக்குன்னு கேட்டேன். டீயா, லெமன் டீயா, இல்ல மப்பு டீயா? என்னம்மா? 6 சொல்றத மட்டும் செய், ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேட்காத. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பாத்து போமா. 7 நான் பாத்து போவேன். உனக்கு என்ன? கோவிலுக்கு போகும்போது கோபப்பட கூடாதுமா, குழந்தை பிறக்காது. 8 நான் எப்ப கோவ பண்ணுனே நீ சொல்லக்கூடாது, புரியுதா? சரி. ஓ 9 பேச மாட்டீங்களோ? போயிட்டு வாம்மா. நான் போவே இல்ல, இங்கே குத்த வச்சு உட்காருவேன். உனக்கு என்ன? என்ன 10 தான் வந்திருக்கு? 10 தான் வந்திருக்குல்ல? ஆமா. யூ டோன்ட் வரி, அத பத்திலாம் கவலைப்படவே தேவையில்ல. கரெக்ட்டா 10 மினிட் அடிப்பா. நீங்க வேணா பாருங்களேன். விஜய், என்னம்மா ஏதாச்சும் மறந்துட்டு போயிட்டியா? 11 12 ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, இந்த அடியை மட்டும் வச்சுக்கோ, நான் ஞாபகம் வந்தோடனே சொல்றேன். அப்படியா? இல்லம்மா, சொல்லிட்டு போமா, ஞாபகம் வந்ததும். 13 எனக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்பதான் சொல்லுவேன். நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? புரிஞ்சுமா. எப்படி எப்படி 10 மினிட் கட்ட வச்சா? வச்சா. ஐயோ, என் பொண்டாட்டி ஏதோ ஒன்று சொன்னாலே, விளக்கத்தை சொன்னா. ஓகே. அப்பா, கடவுளே, எவ்வளவு அழகா இருக்க நீ. உன்ன மாதிரி நானாச்சும் அழகா படைச்சிருக்கலாம். சரி, நானாச்சும் அழகா பிறந்திருக்கலாம். சரி, ஓகே. நான் உன்னை டெய்லி கும்பிடுறேனே, உனக்கு இறக்கமே கிடையாதா? 13 அடி, ஒரு நாளைக்கு 50 அடி வாங்குறேன். ஒரு அடி கம்மியா 49 அடி வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனசு. பண்றானா? பண்ண மாட்டான். டெய்லி சாமி கும்பிடுறாங்க, பண்ணதே இல்ல. கடவுளா கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளா கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல.
ராஜ்குமார் நான் தான். ஐயோ என்னால நம்பவே முடியல, ஒரே பிரம்மையாகுதே. கடவுள்னு சொல்ற, ஆனா கோட்டு சூட்டு போட்டு சுத்தின்னு இருக்கிற. ஏய் இது ஓல்டு ஜென்ரேஷன் தான், அதெல்லாம் நகைலாம் மாட்டினு கழுத கிரீட வச்சுன்னு சுத்துன்னு வச்சுக்க, அங்கங்க அரிக்குது மாறிக்குதா, அதெல்லாம் வேணாம். அப்படியே ஸ்மார்ட்டா மஜாவா கோட்லாம் இப்ப மாட்டாங்க. சரி நீ ஏதோ சொன்னியா மஜா? சாமி நான் தூய தமிழ் தானே பேசணும், இவரு என்ன சென்னை தமிழ் பேசிட்டு இருக்காரு? டேய் தூய தமிழ்ல பேசினா என்ன லாங்குவேஜ், எந்த ஊர்ல இருந்து வந்து ரிட்டர்ன் கேக்குறாங்கடா, அதனால தான் நான் உங்க லாங்குவேஜ்க்கு மாத்தேன். மஜாகுதா? கரெக்ட். உனக்கு புரியுதுல? புரியுது புரியுது. மஜா கூட விடு. கவர்மெண்ட் வேலைக்கு 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். ஒரு வேலைக்கு 2 லட்சம் பேர்? ஆமா 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். எழுதிட்டு இல்லாம கடவுளே எனக்கு குத்துற அந்த வேலையை, கடவுளே எனக்கு குத்துற அந்த வேலைக்காரன், நான் யாருக்கு அந்த வேலையை கொடுக்குது சொல்லு பார்க்கலாம். இதை யோசிச்சு ரொம்ப டயர்டாகுதா. இவர் இருக்கிற பிரச்சனைக்கு 10 கோயில் போயிட்டு வேலைக்கு போடணும் போல இருக்குது. எந்த கோயில போட தெரியாம தான் சுத்தினுக்கிறேன் உன்னை இங்க. அப்படியே சாமி சரி சரியா? இவ்வளவு அக்கறை படுற, உனக்கு எதனா அவனை பார்த்து செய்யணும். என்ன செய்யலாம் எனக்கா? எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்றீங்களா? என்ன பண்ணும்? பெருசாலாம் எனக்கு பண்ண வேணாம். இங்க இருக்கு பாத்தீங்களா சிறுசா, இந்த மாதிரி டிவி செலிபிரிட்டி ஆக்கிருங்க. சிறுசா டிவி செலிபிரிட்டி. ஆமா அவ்வளவுதானே? இதுன்னு ஆசை. ஆமா குரம்பட்ட தாண்டா தாம்பரம், உனக்கு இல்லாத வரும். இந்த வாங்கிக்கோ. ஒன்னே ஏண்டா ஒரு போட்டு போட்டா டிவி செலிபிரிட்டியா? தலைய ஆட்டிக்கிட்டு திரிவோம் 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 என்ன கருமா இது? பேப்பரு அது இருக்கிறத படி. இது என்னன்னு மாமா? தடாவில் தர்ஷினியுடன் தடம் புரண்ட விஜய். Oh my God. மனைவிக்கு பிடிக்குமா, விவாகரத்து நடக்குமா? அத நீ தான் சொல்லணும். ஐயோ டிவி செலிபிரிட்டானா காசு வர நிறைய வரும்னு சொன்னாங்க, ஆனா இப்படி ப்ராப்ளம் தான் நிறைய வருது. என்ன இதெல்லாம்? பிரபலம் ஆனாலும் ப்ராப்ளம் தான். ஆமாங்க ஆமாங்க. 8000 ரூபாய் சம்பாதிப்ப. சரிம்மா எத்தனை ஈவென்ட் வரும்? ஒரு 5 ஈவென்ட் போவேன். 8 × 5 40,000. மாசம் 40,000 சம்பாதிக்கிறேனே, இது போதுமே. கிழிக்குது 40,000. போன மாசம் 2 மாசம் வர வேண்டிய ஈவென்ட் காசை இன்னும் வரல. இதுல உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு, ஹேர் ஸ்டைலுக்கு, சாப்பாடுக்கு, ஜிம்முக்கு, இதுக்கே அந்த 40,000 கரெக்டா இருக்கு. இல்ல எங்க அப்பா கிட்ட தான் நீ காசு வாங்கியே சாப்பிட்டுட்டு இருக்க. இதுல இந்த கரும தேவையா? டிவி செலிபிரிட்டிஸ்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான். எங்க இருக்க அந்த கடவுள்? கடவுளே! ஏய் நிம்மதியா சாட விடுடா. ஏயா இதுலதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல, என்ன ஏன் அப்படி மாத்தின சொல்லு. ஏன் கோத்து விட்ட சொல்லு. ஏய் இது அவனுக்கு தெரியும்டா, உனக்கு வேற ஒன்று தரலான்னு சொல்லிட்டு தான். சரியா? உன் பழைய வாழ்க்கை உனக்கு திரும்ப தர. ஆனா அது பழைய மாதிரி இருக்காது. பழைய வாழ்க்கை தர பழைய மாதிரி இருக்காது. புரியலையே? ஆமாடா அது உனக்கு புரியாது, லாஸ்ட்ல புரியும். அது மட்டும் இல்லாம நீ என்னதான் கத்தி கதறி கூப்பிட்டாலும் பரலோகத்துல இருக்கும்போது எனக்கு காது கேட்காது. பரலோகமா? ஆமா பரலோகம் மேலோகமா? மேலோகம். மேலோகத்துல இருக்கும்போது காது கேட்காது. சரியா? கேட்காத. புரியலையே சாமி? ஏய் லாஸ்ட்ல புரியண்டா. இன்னொரு வாட்டி இருந்தா எனக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணுப்ப. நான் இதோ போறேன். இடி இடிச்சிருச்சு, என் கெட்டப் எதுவும் மாறவே இல்ல. பின்னாடியா சமைச்சே இல்லையா? என்னத்தாண்டா கேக்குறேன்? என்ன வாய் மட்டும் அசையுது, வாய்ஸ் கேட்கவே இல்ல. நான் பேசிட்டு தான்டா இருக்க. பேப்பையில உங்களுக்கு ஏதாச்சும் கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குதே. எதுவும் கேக்குது. டேய் புரிஞ்சிருச்சு. உன்ன அசிங்கமா கேக்குது. இல்ல நான் எனக்கு புரிஞ்சிருச்சு. கடவுள் என்ன தான் பண்றாரு, எனக்கு காது கேட்காம ஆக்கிட்டாரு. என் பொண்டாட்டி பேசுறது மட்டும் எனக்கு காது கேட்காது. இருந்தாலும் மேல்லோகத்துல இருக்கும்போது அவருக்கும் காது கேட்காதுன்னு சொன்னாரே, ஏன்? அவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்ல, அதான் போல இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. சரி ஃபர்ஸ்ட் தர மென்டார்ஸ்ட கேட்கலாமா, இவங்கள்ட்ட கேட்கலாமா? எப்பயுமே ஜட்ஜஸ் கிட்ட தானே கேக்குறோம். ஆமா அதான் நியாயம், அதான் நியாயம். அமர்கல சங்கத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? விசிலா இல்ல முரசா? நல்லா இருந்துச்சு. என்னன்னா வீட்டில் வந்து என்னதான் பொண்டாட்டி வந்து பயங்கர வாயாடியா இருந்தா காது செவிடி ஆகிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்றத கடவுள் மூலியமா, அதே போல ஒரு கடவுள் எல்லா வீட்டுக்கும் ஒன்று இருந்தாருன்னா நாட்டில் பிரச்சனையே இருக்காதுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவரோட முடிய தொட்டு பார்க்கணும். சாஃப்ட் கேண்டி மாதிரி இருக்கு பார்க்கும்போது. கரெக்டா?
ஆக்சுவலா இந்த முடிய பார்த்தா அந்த சாஃப்ட் பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா அதை தொட்டு சாப்பிட்டு பாருமா நல்லா இருக்கும். இன்னொரு ரிக்வெஸ்ட் ஸ்டவ் மேல கடாய் சாங் இவர் ஆடினா எப்படி இருக்கும் அந்த வீடியோல தான் பார்த்திருக்கேன் இல்ல அதை விட அந்த பாட்டை பாடுவாரு அவர் நல்லா. பாடுவீங்களா? ஆமா. பாருங்க ப்ளீஸ் அவர் பாட நீங்க ஆட. ஸ்டவ் மேல கடாயி சாக்கட்டல சதாயி வடிவலன்னா டுபாயி கைய விட்டா டப்பாயி லோகலன்னா லோலாய் அப்பாவா நீ ஆராய் மட்டமானே இல்ல பைய வாங்க மானி கல்லாய் பாயிடி கம்பா வா மச்சானி தம்பா கும்பம் பாயிடி கம்பா வா மச்சானி தம்பா பராவ சுப்பரா பரினா தப்பரா ஏரியால நிக்கறாங்க தண்ணி கேன் முப்பரா மேல கடாய் சாக்கட்டல சதாயி வடிவலன்னா டுபாயி கைய விட்டா டப்பாயி லோகலன்னா லோலாய் அப்பாவா நீ ஆராய் மட்டமானே இல்ல பைய நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கடவுளை பத்தி இந்த கான்செப்ட் போச்சு இல்லையா? சோ கடவுள் வந்து கலாய்க்கிற மாதிரி இல்ல, எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன், எல்லாமே நகைச்சுவாக மட்டுமே, ஒரு இமேஜினேஷன். எல்லாமே கான்செப்ட் முன்னாடி டிஸ்க்ளைமர் போடுவோம், நாங்க முடிச்சத போய் டிஸ்க்ளைமர் போடுறோம். மன்னிச்சிருக்கேன். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். ஆமா ஆமா. ப்ரோ சில் ப்ரோ. தொடர்ந்து நம்ம ஷோ இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இத தாண்டி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே கடத்தில படிச்சுட்டு என்னடா தூங்கிட்டு இருக்க? ஆன்லைன் கிளாஸ் டைம் ஆகுதுடா. டேய் என்னடா பனியன் போட்டு உட்காந்துட்டு இருக்க? அவர் அப்புறம் அட்டனன்ஸ் போட மாட்டாரா? நம்ம பையனுக்கு விவரமே தெரியல. டேய் இது ஆன்லைன் கிளாஸ்டா. மைக் ஆஃப் பண்ணிட்டு தானே உட்கார போறோம், கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு தான் உட்கார போறோம். ஆமா எப்படி உட்காந்தா நான் வா பாத்துக்கலாம். சரி உட்காரு. ஆன்லைன் கிளாஸ்னு வச்சானுங்க, எவன் அட்டன் பண்றான் எவன் எக்ஸாம் எழுதுறானே தெரிய மாட்டேங்குது. என் பிள்ளையே ரீல்ஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு, அப்புறம் இவனுங்க எப்படி இருப்பானுங்க? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் சார். டேய் யாரா அவன்? எவன்டா கொட்டாய் விட்டவன்? சார் நான் இல்ல சார். சார் நான் இல்ல சார். ஓ அப்படி போதா, சரி பாடத்துக்கு போவோமா? ஓகே சார். ஆன்லைன் கிளாஸ் போய் எங்கடா உங்க அம்மா? என்னங்க பிரச்சனை? பிள்ளை போட்டு அடிக்கிறீங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, உற்சாகம் வந்து என்கிட்ட நிக்க வேண்டியதா? என்ன ஆன்லைன் கிளாஸ்? மரியாதையா அந்த பொட்டியை மூடி வச்சு உள்ள வந்து என் கூட வேலையை பார்க்கல. நீ வாடி தங்க, அம்மா நான் பாத்துக்கிறேன். சரி சரி டைப்பர் கட்டி விடுமா குழந்தைக்கு. தம்பி, 3வது படம் ரொம்ப முக்கியமான படம்பா. எந்த எருமையோ எதையோ மேயுது. டேய் ராகுல், என்னடா பண்றீங்க? சார் இடிக்கிற மாதிரி இருக்கு சார். பாத்தீங்களா மழை வர மாதிரி இருக்கு சார், அதான் ஒரே சத்தம். மார்ச் மாசம் மழை வருதாடா கண்ணா? என்னென்ன சொல்றான் பாருங்க. டேய் சென்னையில எந்த ஏரியாடா நீ? சார் கேட்கல சார், சிக்னல் வீக்கு. பா சென்னையில எந்த ஏரியாப்பா நீ? சார் கேட்கல சார். டேய் சென்னையில எந்த ஏரியாடா நீ? சார் கேட்கல சார். டேய் சென்னையில எந்த ஏரியாடா நீ? சார் கேட்கல சார். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுலனா? தம்பி சென்னை ஃபுல்லா ஏரியா தானப்பா இருக்கு. இத கட் பண்ணுங்க. உங்களுக்கு கேக்குதுல? உங்களுக்கு கேக்குதுல? உங்களுக்கு நான் கேக்குது, இந்த நாய்க்கு மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்குது? டேய் கடைசியா ஒரே ஒரு தடவை கேக்குறா, சென்னையில எந்த ஏரியாடா நீ? கேட்கல சார். டேய் டேய் என்னால முடியலடா. அம்மா ஜட்டி கொடுக்க சொன்னாங்கப்பா, ஜட்டி தாங்கப்பா. என்னடா கேட்ட? ஜட்டி. ஜட்டி பட்டியல உங்க அம்மாட்ட கேட்க மாட்டியா? மறுபடியும் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் பிள்ளை போட்டு அடிக்கிற? ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, என்கிட்ட வந்து ஜட்டியை கேக்குறான்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அப்படி பாத்துக்கிறமா இப்படி பாத்துக்கிறமா ராணி மாதிரி வச்சுக்கிறவனு குழந்தைய பாக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உன்னால முடியாதா? அம்மா அவன் ஜட்டி கேக்குறான், ஆடா அப்படியேமா எடுத்துட்டு ஆன்லைன்ல கிராஸ் பண்ண முடியும்? இங்க பாரியா, மரியாதையா சொல்றேன், இந்த பொட்டி மூடி வச்சு ஒழுங்கா உள்ள வந்து வேலையை பாரு. இல்லன்னு வச்சுக்கோ ஒரு 10 நிமிஷமா கால்ல கூட விழுகிறப்பா. நீ இனிமேல் வந்து கேட்காதப்பா, அம்மாட்ட கேளு. பா போன வாரம் ஒரு டெஸ்ட் வச்சேன்ல, அதை திருத்திட்டேன்.
அந்த மார்க்கை வாசிக்கவா? ஓகே சார். இப்ப புதுசா ஒண்ணு பண்ணுவோம். மார்க் வாசிக்கும் போது உங்க முகரையில உள்ள ரியாக்ஷன்லாம் நான் பார்க்கணும். வீடியோ கால் ஆன் பண்ணு. அட பாவிடே, அப்பவே சொன்னே கேட்டியா? இப்போ ஷர்ட் போடுவா, என்னடா பண்ண போற இப்போ? இந்த போனை வச்சு ரெண்டுத்தையும் ஒரே அளவாக சமாளிச்சிரு. ராகுல் சஞ்சய் என்ன வீடியோ கால் ஆன் பண்ணல? ஏய் இருடா. எது சார் அவளை சொன்ன சார், இருங்க சார். பரவாயில்லையே, ரெண்டு பேரும் அச்சு அசலா ஒரே மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ட்வின்ஸ்ல அப்படிதான் இருப்பானுங்க. டேய் ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்க பேப்பர் தான்டா. சஞ்சய் 100க்கு 98 வாங்கியிருக்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. டேய் ராகுல், நீ ஏன்டா சிரிக்கிற? வெறும் 7 மார்க் தான்டா வாங்கியிருக்க, நீ ஏன்டா சிரிக்கிற? சஞ்சய் நீ ஏன்பா சோகப்படுற? வெக்கப்பட வேண்டியது அந்த நாய். நீ நல்லா சந்தோஷமா சரி. டேய் ராகுல், நீ ஏன் சிரிக்கிற? வெறும் 7 மார்க் தான் வாங்கியிருக்க, வெறும் 7 மார்க் தான் வாங்கியிருக்க. சஞ்சய் நீ ஏன்பா அழுகிற? அண்ணன் மார்க் கம்மியா வாங்கியிருக்கான்னு அழுகிறியா? வெக்கப்பட வேண்டியது அந்த நாய்ப்பா. ராகுல் அவன் காலை கழுவி குடி. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? கவாடுறா, ஏதாச்சும் பேசுறானான்னு பாருங்க. டேய் ராகுல், நீ டேய் ராகுல், நீ துண்டை கட்டிக்கிட்டு பின்னாடி இல்லடா சுத்திக்கு இருந்த. எப்படா வந்து உக்காந்த? சார் நான் மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி நீ டிசி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப நடிக்காத, நான் பார்த்தேன். சார் நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க சார். உங்க பொண்டாடிட்டு சொன்னதா சரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிடுங்க அவங்கள. என் பொண்டாடியில சொல்லப்பா, ஏற்கனவே அவனை லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா அப்பா கொஞ்ச நேரம் லேப்டாப் தாப்பா, கேம் விளையாடி தரேன்ப்பா. ஏண்டா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அவனுக்கு சாப்பிட்டுக்கிட்டானுங்க. என்ன உனக்கு லாப கேட்க அடிச்சே கொள்றானே. வாடா வாடா ராஜா, என்னையா உன் பிரச்சனை? பைத்தியக்காரா. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, கேம் விளையாட லாப கேக்குறான். நீ என் பையன் இம்பிட்டுக்காண்டு கொஞ்ச நேரம் லேப்டாப் கேட்டதுக்கு நீ எதுக்கு எந்த கத்து கத்துற? ஐயோ இங்க இருக்க வேணாம் தங்கம், நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். இங்க இருக்க வேணாம், அம்மா வீட்டுக்கு போறா. போய் ஒரு நிமிஷம் இருக்கு. டேய் கிளாஸ் டிஸ்பஸ். வாடா தங்கம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வச்சு எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க. அராத்து பரம்பரை அராத்து பசங்களாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்கிட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ நம்ம ஷோவை பொறுத்த வரைக்கும் 2 ஜட்ஜ்மெண்ட் தான். நல்லா இருக்குன்னா விசில் அடிக்க போறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னா முரசு அடிக்க போறீங்க. ஓகேவா? ஓகே அராத்து பரம்பரை, இன்னைக்கு உங்க நாள் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா 6 ஜட்ஜஸ் கிட்டயும் ஒரேடியா போட்டா ஒரேடியா போடுறாங்க, இல்லைன்னா விட்டுறாங்க. அப்படியே இல்ல. சரி இவங்க இருக்கட்டும், நம்ம மென்டார்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதாவது நிறைய காமெடி ஷோ பார்த்துருக்கோம், பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது நாங்க பார்த்த ஷோல இருந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. பொதுவாக ஒரு காமெடி ஸ்கிட்னா ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும், ஒரு கலா இருக்கும். இது அதெல்லாம் இல்லாம நடக்கிற விஷயத்த யதார்த்தமா ஒரு ஃபன்னா கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே எல்லார்கிட்ட இருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்க. இப்போ போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. ரொம்ப சூப்பரா ஷோ போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன வருதுன்ற நம்ம ஷோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை 2. 1 தலைமுடி கொட்டுறது, இன்னொன்னு தர வரைக்கும் தொப்பை முட்டுறது. உங்களுக்கு ஏதாவது தொப்பையை குறைக்கணுமா? கவலையே வேணாம், என்கிட்ட வாங்க. பால்வாடி ஸ்கூலு பக்கத்துல இருக்குது, நீங்க போங்க. வாங்க, ஜிம்முக்கு 4 பேர் வர்ற இடம் காலில் பட போகுது. கூட அம்மா வரலையா? அது இல்ல சார், நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் சார். என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சார். இதுக்கு அந்த பொண்ணு தானே பிரச்சனை? ஐயோ அது இல்ல சார், அவ என்ன பார்த்து நான் ஃபேட்டா இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டா சார். அவளுக்கு 6 பேக் வேணுமா சார்? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதான உங்க பிரச்சனை. ஆமா சார். நீங்க ஹைட் ஆகும், நல்லா வெயிட் ஆகும், அவன் அவ்வளவுதானே. ஆமா சார். உங்களை ஹைட் ஆக்கி நல்லா வெயிட் ஆக்கி அந்த பொண்ணை உங்களை பார்த்த காரி துப்புற அளவு
வாரி அணைக்கிற அளவுக்கு பண்ணிடுறேன் சார் நீங்க அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சார் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் சார். சரி சார் சரி சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி இது கம்பி அப்படி சொல்லுவீங்களா உன்னை நம்பி நான் இந்த இதில் இறங்கியிருக்கேன். வா தம்பிள்ஸ் முதல்ல எடு பெர்ஃபார்மன்ஸ். ஏய் இங்க வா தம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நீ தம்பிள்ஸ் எடுக்கத்தே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி பண்ணுகிற. முதல்ல தம்பிள்ஸ் எடுக்கத்தை சொல்லித்தரேன். கிழவி இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் எடுக்கணும் சுத்தத்துக்கு அப்புறம் சொல்லித்தரேன். சரியா எடுங்க. பிரபலி கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே. இங்க யாரு மாஸ்டர்? சரிங்க வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பொண்ணை லவ் பண்ண சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப தொப்பைய குறையும் அவ்வளவுதானே? ஆமா லைட்டா 6 பேக் வரணும். ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சிடலாம். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நான் ரன்னிங் போக மாட்டேன். ரன்னிங் போக மாட்டீங்க? ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க? 24 hours எனக்கு சாப்பிட்டே இருப்பேன். சாப்பிட்டுனே இருப்பீங்க? ஆமா. உங்களுக்கு தொப்பை குறையணும்? ஆனா குறையணும். இருக்கு சார், நம்ம கிட்ட அதுக்கு ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது. என்ன தெரப்பி? சிம்பிள் தெரப்பி. உட்காருங்க, இப்படி காலை பருப்பி வாயை காட்டு, இந்த பருப்பி அப்ப அங்க பாரு டிவி பார், இதை நீ பார்த்துட்டே இருக்க போறீங்க. உங்க உடம்பு குறைய போதும் இல்லையா? என்னைய உட்கார வச்சு என்ன பண்ற சார்? உடம்பு குறைக்குங்க சார். ஏன் உடம்பு குறைக்கிறதா? ஆமா. என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஏன் நான் ஒர்க் அவுட் பண்ணாதான் என் குறையும். எனக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணா எப்படியா எனக்கு குறையும்? பொண்ணுங்களை லவ் பண்ணா பசங்க பசு ஏன் கரையுது? லவ் பண்றது பொண்ணுங்க, கரையுது யாருக்கு? பசங்களோட பர்ஸ். அந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்றேன், உங்களுக்கு கரையுது. புரியல? ஓ சார், நான் ஒர்க் அவுட் பண்றதுக்காக மாசம் நீங்க எனக்கு 10,000 பணம் தர போறீங்க. இது 10,000? ஆமா. ஐயோ வயிறு எரியுது. எரியுதுல? இந்த எரிச்சல்ல உன் கொழுப்பு ஃபுல்லா கரைஞ்சு வெளில வந்துடும். இதுதான் தெரப்பி. இதான் தெரப்பி. இப்போ நான் ஹைட் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? ஏதா கம்பியை போய் தொங்கு. கம்பி கிடைக்கலன்னா தூக்குமேன் தொங்கு. டேய் கம்முனரா, வேற ஒருத்தன். ஐயா ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதுதான் உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏதா பிராக்டிஸ் பண்ண போறோம். ரெடியா? 1 2 3 4 ரெடி ஸ்டார்ட் மியூசிக். நீங்க 2 பேரும் அழகா ஃபிட் ஆயிட்டீங்க. நீங்க லவ் பண்ண பொண்ணுங்களை கூப்பிடுங்க. உங்க லவரா? ஏன் லவர் சார்? மை லவர். ஏன் லவர் சார் இங்க? சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க 2 பேர்ல யார் அதிகமா தண்டால் எடுக்கிறாங்களோ அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். சரியா? 1 2 3 இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம மென்டாஸோட ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஓவராலாக இந்த எபிசோட் ரொம்பவே ஹாப்பியான எபிசோடாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடோட நிறைய புது புது ஸ்கிட்ஸோட நிறைய ஃபன்னியான ஜோக்ஸோட நாங்கள் உங்களை அடுத்த வீக் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.